வணக்கம் என் அன்பான சகோதரிகளே, நண்பர்களே. வழமை போல் இன்று நாங்கள் ஒரு வீடியோ கிளிப்பை பார்க்க இருக்கின்றோம். இதில் இன்று கவனிக்க இருக்கிற விடயம் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது எப்படி. முதலாவது 5 குறிப்புகளை நாங்கள் பார்ப்போம். இதில் முதலாவது ஃபேஸ் த ப்ராப்ளம், இரண்டாவது ஓவர் கம் த வீக்னஸ், பலவீனங்களிலிருந்து வெளியே வாருங்கள், மூன்றாவது ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த், 4 மேக் எ பாசிட்டிவ் புக், 5வது டெவலப் நியூ ஸ்கில்ஸ், அதாவது புதிய ஸ்கில்களை அல்லது திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். முதலாவது நாங்கள் பார்ப்போம் ஃபேஸ் த ப்ராப்ளம். நாங்கள் பிரச்சனைகள் வரும்போது அவற்றை கண்டு நாம் ஒளிந்து கொள்ளக்கூடாது, மறைந்து கொள்ளக்கூடாது. அவற்றை ஃபேஸ் பண்ண பழகிக்கொள்ள வேண்டும். இதை உங்கள் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். இப்போது நீங்கள் அதை அப்படி செய்வீர்களானால் உங்களுடைய தன்னம்பிக்கையினுடைய அளவு அதிகரிக்கும். தொடர்ந்து நீங்கள் சாய்ந்துள்ளவர்களாக, தன்னம்பிக்கை உள்ளவர்களாக செயல்படுவீர்கள். இப்போது 2வது குறிப்பை நாங்கள் பார்ப்போம். ஓவர் கம் த வீக்னஸ். வீக்னஸ் என்று சொல்லும்போது நம்ம எல்லோருக்குள்ளும் பலவிதமான வீக்னஸ்கள் இருக்கும். சில பேருக்கு ஒரு நாளைக்கு 10 தரம் காஃபி டீ குடிக்கிற வழக்கம் இருக்கும். சில பேருக்கு ஸ்மோக் பண்ணுற வழக்கம் இருக்கும். இன்னும் சிலருக்கு வேறு ஏதாவது பழக்கங்களுக்கு அடிமையாக இருப்பார்கள். ஆனால் இப்படிப்பட்ட பழக்கங்களிலிருந்து நீங்கள் வெளியில் வரும்போது உங்களுடைய தன்னம்பிக்கையினுடைய அளவு அதிகரிக்கும். இப்பொழுது நாம் 3வது குறிப்பை நாங்கள் கவனிப்போம். தன்னம்பிக்கையை எவ்வாறு வளர்த்துக் கொள்வது. அதில் 3வது குறிப்பு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். எங்களுக்குள் இருக்கும் சில திறமைகளை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டும். நமக்கு யாருக்குமே தெரியாமல் சில திறமைகள் நமக்குள் ஒளிந்திருக்கும். நமக்கு மட்டுமில்லை, பல பேருக்கு தெரியாமலே அவர்கள் திறமைசாலிகளாக இருப்பார்கள். ஆகவே அப்படிப்பட்ட திறமைகளை கண்டுபிடித்து, ஒவ்வொரு மனுஷருக்குள்ளும் கடவுள் படைக்கும் போது வைத்திருக்கிறார் ஏதாவது ஒரு திறமை இருக்கிறது. அந்த திறமையை அவர்கள் கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வரும்போது அவர்கள் ஒரு விஞ்ஞானிகளாகவோ, மேத்தமெட்டிஷியனாகவோ அல்ல டாக்டர்ஸாகவோ அவர்கள் வெளிவருவார்கள். எப்படி என்று சொன்னால் அவர்களுக்கு இருக்கும் அந்த திறமை தான் காரணம். எல்லாராலும் எல்லாத்தையும் செய்ய முடியாது என்பது உண்மை. ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கிறது, அதை செய்ய முடியும். அடுத்ததாக மேக் எ பாசிட்டிவ் புக். மேக் எ பாசிட்டிவ் புக் எப்படி என்று சொன்னால், நீங்கள் பாடசாலை நாட்களாக இருக்கலாம் அல்லது வேலை செய்யும் இடங்களிலாக இருக்கலாம். நீங்கள் பாராட்டப்பட்டிருப்பீர்கள். உங்களை ஆசிரியர்கள் அல்லது உங்கள் முதலாளிமார்களால் நீங்கள் பாராட்டப்பட்டிருப்பீர்கள். அப்படிப்பட்ட சம்பவங்கள் நிகழும் போது இனிமேல் நீங்கள் ஒரு பாசிட்டிவ் புக்கை உண்டு பண்ணி கொள்ளுங்கள், அதை குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் மனச்சோர்வாக இருக்கும்போது அல்லது உங்களுக்கு செயலிழந்து இருக்கும்போது அந்த பழைய குறிப்புகளை நீங்கள் பார்க்கும்போது அது உங்களை மேன்மேலும் உற்சாகமூட்டும். ஆகவே இதை செய்யுங்கள். மேக் எ பாசிட்டிவ் புக் கொண்டு எழுதி கொள்ளுங்கள். அதை உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுங்கள். கடைசியாக 5வது குறிப்பாக தன்னம்பிக்கை வளர்த்தல் என்பதில் கடைசி குறிப்பாக நாங்கள் பார்ப்போம் டெவலப் நியூ ஸ்கில்ஸ். புதிய ஆளுமை அல்லது ஆழ்த்தன்மையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு தொழில் சம்பந்தமான விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். சில நேரம் பேசிக் ஸ்கில்ஸ், கம்ப்யூட்டர், டைப்பிங், ஸ்விம்மிங், இப்படிப்பட்ட ஸ்கில்களை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய தன்னம்பிக்கையினுடைய அளவு அதிகரிக்கிறது. ஆகவே இதுவரை நாங்கள் பார்த்தோம் 5 குறிப்புகளை நாங்கள் பார்த்தோம். ஃபேஸ் த ப்ராப்ளம், 2வது ஓவர் கம் த வீக்னஸ், மேக் எ பாசிட்டிவ் புக், டெவலப் நியூ ஸ்கில்ஸ். இவற்றையெல்லாம் நீங்கள் செய்து கொள்ளும் போது உங்களுடைய தன்னம்பிக்கையினுடைய அளவு அதிகரிக்கும். நன்றி என் அன்பான சகோதரிகளே, நண்பர்களே. நீங்கள் பொறுமையாக இவ்வளோ நேரம் கேட்டதற்கு இந்த வீடியோ கிளிப்பை தயவு செய்து நான் கேட்குறேன் என்னன்னு சொன்னால், உங்களால் முடிந்த வரைக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி செய்வீர்களானால் கன பேர் இதன் மூலம் நன்மை அடைவார்கள்.